திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை திருவிழாவாம் முப்பெரும் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கும் பி. செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணிக்கு அருகே உள்ள திரேஸ் நகரை சேர்ந்தவர் ராமசுப்பு. இவர் பெங்களூரில் செல்போன் டவர் அமைக்கும் பணியில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி சக்தி மகேஸ்வரி. இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 38 வயதான சக்தி மகேஸ்வரி தனது கணவரை விட்டு பிரிந்து குழந்தைகளுடன் தனியாக திரேஸ் நகரில் வசித்து வந்துள்ளார். தனியாக வாழ்ந்து வந்த மகேஸ்வரிக்கு தனது உறவினரான தூத்துக்குடி சிப்காட் போலீஸ் ஸ்டேஷனில் பணியாற்றி வரும் ஏட்டு ராஜேந்திரனுடன் பழக்கம் ஏற்பட்டு அது திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. ஏட்டையா ராஜேந்திரனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி மற்றும் 9ஆம் வகுப்பு படிக்கும் மகள், +1 படிக்கும் 17 வயது மகன் ஆகியோர் உள்ளனர். இதனிடையே மகேஸ்வரியும் ராஜேந்திரனும் நெருங்கி பழகி வந்ததை ஏட்டையாவின் மனைவி கண்டித்துள்ளார். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மகேஸ்வரியின் வீட்டுக்கு ஏட்டையா அடிக்கடி ரகசியமாக சென்று உறவை மெருகேற்றியுள்ளார். இதனால் வேதனை அடைந்த ராஜேந்திரனின் மனைவி கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளார். இது அவரது பர்சனல் விவகாரம் என்பதால் நாங்க என்ன செய்ய முடியும் என காக்கி உயர் அதிகாரிகள் கை விரித்துள்ளனர். நியாயம் கிடைக்காத விரக்தியில் இருந்த மனைவி தனது கணவரை விட்டு பிரிந்து மானாமதுரையில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியுள்ளார். அப்போது மகளும் மகனும் மட்டும் ராஜேந்திரனுடன் தூத்துக்குடி போலீஸ் குடியிருப்பில் வசித்து வந்துள்ளனர். நாளடைவில் தனது மகளையும் மகனையும் கூட சரிவர கவனிக்காமல் ராஜேந்திரன் காமம் தலைக்கேறி மகேஸ்வரியின் வீட்டிலேயே தஞ்சமாகி இருந்துள்ளார். இதனால் விரக்தி அடைந்த +1 படிக்கும் 17 வயது மகன் தனது தாய் பிரிந்து சென்றதற்கும் தங்களின் அவல நிலைக்கும் மகேஸ்வரிதான் காரணம் என கருதி அவரை கொலை செய்ய முடிவு செய்துள்ளான். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மகேஸ்வரியின் வீட்டுக்கு சென்ற மகன், நீ எங்களுக்கு செய்யறது பச்சை துரோகம், உன்னையும் குழந்தைகளையும் செழிப்பா பாத்துக்கிறாரு, பெத்த பிள்ளைங்களை வெறுக்கிறாரு, நீ எங்க அப்பா கிட்ட இருந்து விலகிக்கோ, இல்லனா என் கையில தான் உனக்கு சாவு என எச்சரித்து வந்துள்ளான். இதை மகேஸ்வரி ஏட்டையா ராஜேந்திரனிடம் போட்டு கொடுக்க அந்த ஆத்திரத்தில் தனது பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு கூட உதவி செய்யாமல் பரிதவிக்க விட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் ஏட்டு ராஜேந்திரனின் மகன் தனது நண்பனான 17 வயது சிறுவனுடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளான். அப்போது போதை தலைக்கேறியதும் இருவரும் மகேஸ்வரியின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு தனியாக இருந்த மகேஸ்வரியை பார்த்து, நீ திருந்தவே மாட்ட, இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சா நல்லதில்ல என ஆபாசமாக பேசியுள்ளான். அப்போது மகேஸ்வரி ஏட்டு ராஜேந்திரனுக்கு தகவல் தெரிவிக்க மொபைல் போனை கையில் எடுத்துள்ளார். அந்த நேரத்தில் பின்னால் நின்று கொண்டிருந்த 2 சிறுவர்களும் அரிவாளால் மகேஸ்வரியை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டனர். பள்ளிக்கு சென்ற மகேஸ்வரியின் குழந்தைகள் வீட்டிற்கு வந்தபோது தங்களது தாய் கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்த்து கதறி அழுதனர். இது குறித்து தகவல் அறிந்து தூத்துக்குடி டவுன் ASP மதன், தாளமுத்து நகர் இன்ஸ்பெக்டர் அருளப்பன் தலைமையிலான போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று மகேஸ்வரியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் விரல் ரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு அங்குள்ள தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த தாளமுத்து நகர் போலீசார் தப்பி ஓடிய 2 சிறுவர்களையும் வலை வீசி தேடி வருகின்றனர். ஏட்டையாவின் தகாத உறவு குறித்து மனைவி புகார் அளித்தும் காக்கி உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் ஒதுங்கிய சம்பவமும், பின்னாளில் ஏட்டையாவின் மகன் மகேஸ்வரியை வெட்டி கொலை செய்த பகீர் சம்பவமும் தூத்துக்குடியில் ஹாட் டாபிக்காக உலா வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.